ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷத் ஃப்ரம் ஜிஆர்டிஎஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மசாகானோட இது பேக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லேர்னிங் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. ஸோ எப்போ வந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கான். 2020 அக்டோபரில் தான் வந்திருக்கான். அந்த கொரோனா கிராஷ் அப்புறமா வந்திருக்கான். ஸோ பரவாயில்ல. பட் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸ். ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது தான். இதுவும் எதுவும் பண்ணியிருக்க முடியாது தான். பட் ஆனால் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. 1 2 3 4 5 6 6வது டச்சில் தான் இதை வந்து உடச்சிருக்கான். ஸோ உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹை வச்சா கூட நல்ல ஒரு ரேலி. கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 25% 15 நாளில் ஒரு நல்ல ரேலி. ஸோ இதை இப்படி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இந்த ஜெம்மு பாருங்கள். இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா ஐடிசியில் பேசியிருப்போம், இந்திய சிமெண்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ நிறைய இடத்துல இதுமாரி பார்த்துருப்போம். அதுதான் கீழே திஸ் இஸ் ஜெம் போட்டிருக்கோம். ஸோ இதுமாரிலாம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வச்சிங்களேன் அழகாக அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இதுமாரி குட்டி குட்டியாலாம் கேண்டில் வந்ததுன்னா தைரியமாக இறங்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள் இந்த குட்டி குட்டி கேண்டில். ஸோ இந்த குட்டி குட்டி கேண்டில் மூமெண்ட் தெரியலனா பழைய வீடியோ ஒன்று இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். இங்கேருந்து 243%. சரியான ரேலி. பயங்கரமான ரேலி. ஸோ இதுதான் கரெக்டாக பிடிக்கணும். கரெக்டாக பிடிச்சிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதேமாரி திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ஏற ஆரம்பித்தான். இந்த ஸ்டாக் இங்கேருந்து நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். இங்கேருந்து பார்க்க ஆரம்பித்தவன் தான். இங்கே கூட இல்லை, 600 இருக்கும்போது என்னமோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்கும்போது பார்த்தேன். ஸ்டாக் பார்க்க ஆரம்பித்தவன் தான். அப்படியே ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஆகி உடைக்க ஆரம்பிக்கலாம் பார்த்தது தான். அவன் இவ்வளோ ஏறுவான்னு எனக்கும் தெரியாது. அது இல்லாமல் என்னுடைய முதல்ல ஜிஆர்டிஎஸில் வீடியோ போட்டதும் மசாகானை வச்சு தான். ஸோ அந்த வீடியோவேனா நான் கீழே கொடுக்குறேன், அது போய் பாருங்கள், தெரியும். ரொம்ப பொறுமையாக பேசியிருப்பேன். அந்த ஸ்டாக் எங்கே கொடுத்துருப்பேன்னா இங்கே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்து அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயோ சம்திங் எங்கேயோ கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல செல்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு இதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த செல்லிங் பாருங்கள், ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரெஷர் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுமாரி ப்ரெஷர் இந்த எவ்வளோ பெரிய செல்லிங் பாருங்கள். இதுமாரி செல்லிங்கெலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது நிறைய வாட்டி நான் கேண்டில் பார்த்துருக்கேன். அதேமாரி கேண்டில் இங்கே வந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய செல்லிங். ஸோ இதுமாரி செல்லிங் வந்ததுனாவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விற்றுட்டு வர்றது நல்லது. அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் பாருங்கள். இந்த ஒரு கேண்டில் ஒரு இதுவை, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டிலோட இதுவை இந்த 29 நாள் சேர்ந்து உடைக்க முடியல. ஸோ அதுதான் ஒரு பியூட்டி இதில், பக்காவான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன். அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃப்ளாக் மாரி வந்திருக்கான். ஸோ இது எப்படி ஃப்ளாகாக மாறுமா இல்லைனா கீழே வருமானதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி நடக்கிறான்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் மசாகானோட இது. ரொம்ப ஷார்ட் தான். என் வந்ததே ஒரு 4 வருஷம் தான் இருப்பான். பட் ஆனால் இது நிறைய லேர்னிங் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எலெக்ஷன் டைமில் வந்திருக்கும். இந்த இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு வச்சிங்களேன், இது சொல்ல வந்துட்டேன். ஓகே, நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 127%, 35 நாளில் 125%. இங்கேயும் மிஸ் பண்ணிவிட்டேன். எப்படி மிஸ் பண்ண தெரியல. இந்த ஸ்டாக்கை நான் ட்ராக் பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ இப்போ புரியுதுங்களா? ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அனலைஸ் பண்ணதை ஒரு நல்ல ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரேட் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை ட்ராக் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஓகே, இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்காக தான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ட்ராக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எப்போவும் சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது, ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.